எல்லாமே அவர் தான். அவர்களால போக முறையிட்டு எனக்கு நன்றி மேடம். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எழில் செஸ் அகாடமி சார்பாக இன்று மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் மாநில அளவில் 14 மாவட்டங்களை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனை கலந்து கொண்டிருக்காங்க. தனித்தனியாக போட்டி இதில் நடைபெற்று வருகிறது. மொத்தம் 7 தகுதி சுற்று நடைபெற்றது. இதில் பரிசு பெறும் மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது. இதில் டாப் பிளேயர்ஸில் விளையாடிட்டாங்க. இது மற்ற மாவட்டத்துலேருந்து வரதுனால இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு முன்னோடி வருஷம் நம்ம நடத்துறதுக்கு எழில் செஸ் அகாடமி சார்பாக நம்ம நடத்தி வரோம். இதில் நம்ம மருதம் படக்கூடிய முழு ஸ்பான்சர் நமக்கு கொடுத்து நமக்கு மொத்த பரிசு தொகையை நம்ம வழங்கியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எழில் செஸ் அகாடமியா. நன்றி. இதை பார்த்துட்டு இருக்க பார்வையாளர் அனைவருக்கும் என் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில அளவிலான சதுரங்க போட்டி, இந்த போட்டி எடுத்து நடத்துறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. மருதம் படக்குழு சார்பாக இந்த போட்டியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாமே மொபைலு அது இது நோண்டிட்டு ஒரு உடல் ரீதியான ஒரு பயிற்சி இல்லாமல் மொபைலுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது ஒரு எண்ணத்தில் இது மாதிரியான சதுரங்க போட்டி நடத்திட்டு இருக்கோம். மருதம் படம் அடுத்த மாதம் வெளிவர இருக்குது. அதை நீங்கள் எல்லாரும் போய் பார்த்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது குறித்து இயக்குனர் கஜேந்திரன் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். வணக்கம், என் பேர் சண்முகம். வெள்ளூரில் செஸ் கோச்சாக இருக்கேன். இங்கே இந்த மாநில அளவில் நடத்தின ஒரு சதுரங்க போட்டி மிக சிறப்பாக நடத்தியிருக்காங்க. நம்ம வெள்ளூர்லேருந்து மட்டும் இல்லை, ராணிப்பேட்டை அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வந்திருக்காங்க. இன்னும் கேட்க போனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தராத ஆதரவு மக்கள் தந்திருக்காங்க. பெற்றோர்களுக்கும் அந்த அளவு நல்ல கோஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சதுரங்க போட்டியை மிஸ்டர் தினகரன் சிறப்பாக நடத்தியிருக்காருங்க. அவரோட ஆர்கனைசிங் நல்லா இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆஃபீஸ் பேரர்ஸும் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நல்லபடியாக. இதை பாராட்டணும். இதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட் மேலும் மேலும் வளரணும்னு என் ஆசை. இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு சாம்பியன் நம்ம இந்தியாவுக்கு வரணுன்றது என்னோட ஆசை. வணக்கம், நான் மருதம் திரைப்பட இயக்குனர் கஜேந்திரன் பேசுகிறேன். எங்களோட தயாரிப்பு நிறுவனம் அருவர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக இந்த மாநில அளவிலான சதுரங்க போட்டியை ஸ்பான்சர் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த திரைப்படம் அடுத்த மாதம் வெளிவர இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் இந்த சதுரங்க போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லா மாணவர்களுக்கும் எங்களுடைய திரைப்பட குழு சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் இந்த திரைப்படத்தில் விதார்த் நடிச்சிருக்கிறாரு. நீங்கள் எல்லோரும் அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். வணக்கம். முதலில் இந்த சதுரங்க போட்டியை நடத்தக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதலில்
நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த சதுரங்க போட்டியை நடத்துவதற்காக இந்த பள்ளியை ஒதுக்கி கொடுத்த மேலாளருக்கும் மற்றும் இந்த பள்ளி நிர்வாகிக்கும் என சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சதுரங்கம் என்பது அனைவராலும் எல்கேஜி முதல் 85 வயது வரை ஆடக்கூடிய ஒரு ஆட்டமாகும். இந்த சதுரங்க போட்டிக்கு முடிவே கிடையாது. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. எத்தனையோ வருட காலமாக இதை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. இதுதான் இது வரைக்கும் முற்றுப்புள்ளி வச்சுங்க யாருமே கிடையாது. அதில் மிஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் நம்ம இந்திய நாட்டுக்கு பெருமை தேடி தந்தார். அதுக்கப்புறமா வர எல்லாருமே இப்போ பள்ளி குழந்தையிலேருந்து எல்லாரும் இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 குழந்தைகள் மேலே ஆடினாங்க. இவங்க சிறப்பாக ஆடும்போது இந்த காய் நகர்த்தல், இந்த எப்படி ராஜாவை போய் எப்படி நம்ம அட்டாக் பண்ணணும் அந்த ஒரு குறிக்கோளில் தான் ஆடுறாங்க. அதனால அவங்க வின் பண்ணிடுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் ஆடுறாங்க. ஆனால் ஆப்னண்ட் சாதாரண ஆள் கிடையாது. அவங்க நம்மளை அடிச்சிடுவாங்க. அதனால நம்ம துணையோடு போனோம். துணைலாம் தனியாக போனால் இதில் ஆட முடியாது. அதனால ரெண்டாவது எதுக்குமே இந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு வேணும். இந்த அறிவு நல்லா வளரும். இந்த ஆட்டம் சதுரங்கம் ஆடுற அத்தனை பேருக்கும் பகுத்தறிவு வளர்ந்தே தீரும். அறிவு சாதாரணமாக கொஞ்சமாக குழந்தைங்க பழக்கம் பண்ணாங்கன்னா அவங்க பிற்காலத்தில் பெரிய சாம்பியன் ஆகிறதுக்கு, உலக லெவலில் சாம்பியன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப போராடணும், பயிற்சி பெறணும், முயற்சி பண்ணணும். இந்த பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக இந்த சதுரங்க போட்டியில் எல்லாரும் வெற்றி பெற முடியும். ஆனால் எல்லோரும் வெற்றி பெற்று விடலாம் என்று தவறாக நினைத்து விடாதீர்கள். நம்ம 1000 பேர் வந்தால் அதில் 500 பேர் பாரு, பாதிக்கு பாதி. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வின் பண்ண முடியாது. 500 பேர் மறுபடியும் 250 பேர், மறுபடியும் 150 பேர், இப்படி பாதியாக குறைஞ்சி கடைசியில் 8வது ரவுண்டு 9வது ரவுண்டுக்கு ஒரு 10 பேர் தான் வர முடியுது. அதனால சாதாரணமாக 500 பேர் இல்லை, ஒரு 10 பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த இதுக்காக டோர்னமெண்ட்ல அவங்க கடினமாக உழைச்சிருக்காங்க. அதனால பயிற்சி பெற்று இங்கே ஆடி இருக்காங்க. பல குழந்தைகள் சின்ன பசங்களும் வந்திருக்காங்க, நடுத்தரமாங்களும் வந்திருக்காங்க, பெரியவங்களும் வந்திருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட 67 வயசு நடக்குது. இந்த 67 வயசுலேருந்து நான் உட்காந்து ஆடுறேன். நான் ஒரு 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன், இன்னொரு எப்படி 2 பாயிண்ட் எடுத்துருவேன். அந்த நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு பிரைஸ் வேணும், அவார்டு வேணும்னு எல்லாம் வரக்கூடாது. நம்ம கற்றுக்கணும். அந்த பயிற்சி கற்றுக்கிட்டு மற்ற குழந்தைங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு கிடைக்குது. அதனால இந்த சதுரங்க போட்டியை இப்போ பேட்டி எடுக்கிறாரு, அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு ஒரு கிளாப் பண்ணுங்கப்பா, கிளாப் பண்ணி கொடுப்பா அவருக்கு. வெரி குட். ஓகே. சார் ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம், என் பேர் வீசா பிரணவிதா. நான் வாலாஜா அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேயே செஸ் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு மெமரி பவரும், அட்டென்ஷன் பவர், அப்புறமா திங்கிங் பவர் எல்லாம் ரைஸ் ஆகிறது என்னோட ஸ்டடீஸ் மூலமாவே நான் பார்த்துக்கிறேன். ஸோ இனிமேல் இங்கே ரத்னகிரி பகீரதன் ஸ்கூல்ல நடத்தின செஸ் போட்டியில நான் கலந்துக்கிட்டேன். மேலும் நான் இதில் சாதிக்கணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ.
ஓகே 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 ஓகே. ஆன்லைன் பையனும் சேர் போட்டுருக்காங்க சார். நீங்கள் அங்கே போட்டுருக்கீங்க உட்காந்து மிஸ் பண்ணலாம்ல. இந்த குழந்தைங்க வாங்கினாங்க. ஓகே, இங்கே ஃபோட்டோ எடுங்க. ஆனால் இந்த குழந்தைங்க ப்ரைஸ் வாங்கும்போது ஒரு கை தட்டு தான் அந்த குழந்தைக்கு ஒரு உற்சாகம் தரும். நீங்கள் நிற்கிறீங்க எல்லாரும் அந்த குழந்தைங்க வாங்கும்போது கிளாப் பண்ணணும். இந்த குழந்தைங்க நிறைய கிளாப் பண்ணுறாங்க. சார் கவனிங்க, இன்னும் பெருசாக பண்ணுங்க. தப்புல சாய் பண்ணுறது நான் என்ன செஞ்சாலும் எனக்கு ரூட்டில் போட்டு எனக்கு மனைவா அவங்களோட கதைகளே அவங்களோட கதைகள். வருமா Good. நான் அனுப்புகிறேன் சார், நான் அனுப்புகிறேன். உங்கள் பாப்பாவா? ஓகே சார். ஓகே. இது பாருமா,
இங்கே பாருங்க. அவ்வளோ எட்டி பாருங்க. பாருங்க சார் சார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.